டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அதிகார போட்டி நடந்துட்டே இருக்கு. ஆனா இது வெறும் மேடை பேச்சுல முடியிற விஷயம் இல்ல. கோல்ட் ரூம்லயும் சட்டத்தோட நுணுக்கங்களுக்குள்ளயும் ஒரு பெரிய ஆட்டமே நடக்குது. சட்டத்தையே ஒரு ஆயுதமா மாத்தும்போது அங்க உண்மையில என்னதான் நடக்குது? வாங்க, இந்த சட்ட வலைக்குள்ள என்னென்ன சிக்குதுன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பாப்போம். இந்த சட்ட போராட்டத்தோட சீரியஸ்னஸ் புரியணுமா? உச்சநீதிமன்றத்தோட இந்த ஒரு வார்த்தையை கேட்டா போதும், அரசியலமைப்புக்கு முரணானது. இது சும்மா ஒரு கண்டனம் இல்ல. நாட்டிலே பெரிய கோர்ட் ஒரு மாநிலத்தோட ஆளுநர் செய்யறது தப்புன்னு சொல்லும்போது இது ஏதோ சாதாரண அரசியல் சண்டை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனா இந்த ஆளுநர் விவகாரம்ங்கிறது பனிப்பாறையோட நுனி மாதிரிதான். வெளியே தெரியற ஒரு சின்ன விஷயம். இதுக்கு கீழே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. டெல்லியோட சட்ட மற்றும் நீதித்துறை செல்வாக்கு உண்மையிலேயே எவ்வளவு ஆழமா போயிருக்கு. இந்த பகுப்பாய்வுல இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த அதிகார போட்டியில ரொம்ப வெளிப்படையா தெரியிற ஒரு முகத்தை பாப்போம். ஆளுநர் அலுவலகம். அரசியல் சாசனத்தோட பாதுகாவலராயிருக்க வேண்டிய ஆளுநர் எப்படி ஒரு தடையா மாறுறாரு? அதுதான் இங்க முதல் கேள்வி. நம்ம அரசியல் அமைப்புச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்றத கேட்டுதான் நடக்கணும். சும்மா அவரோட இஷ்டத்துக்கு மசோதாக்களை நிறுத்தி வைக்கவோ முடிவெடுக்கவோ கூடாது. இதுதான் ரூல் புக்ல இருக்கிறது. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? இந்த கோட்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க ஒரே ஒரு மசோதாவோட கதைய பாருங்க. 17 மாசம் யோசிச்சு பாருங்க. 17 மாசம் ஒரு மசோதாவை கிடப்புல போடுறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. ஆனா அது இவ்ளோ நாள் காக்க வைக்கப்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் கால தாமதம் இல்ல, இது மக்களோட தீர்ப்பையே மதிக்காத மாதிரி தானே. கடைசியில உச்ச நீதிமன்றமே இதுல தலையிட வேண்டியதா போச்சு. அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒரு சட்டத்தை சும்மா கிடப்புல போட்டோ இல்ல நடைமுறையில தாமதப்படுத்தியோ தடுக்க கூடாதுன்னு. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த தாமதப்படுத்துறதே அதை மறுக்கிறதுக்கு சமம்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. ஓகே, சட்டமன்ற அதிகாரத்தை இப்படி முடக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் விசாரணை அமைப்புகள் மூலமா அழுத்தம் கொடுக்கறது. இப்ப நம்ம அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மாதிரி மத்திய அமைப்புகளோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். இவங்க சட்டத்தை அமல்படுத்துறாங்களா இல்ல அரசியல் அழுத்தத்துக்கான ஒரு கருவியா பயன்படுறாங்களா? இங்க நோக்கம் சட்டப்பூர்வமான தீர்ப்பை விட ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துறது தான். ஒரு சோதனையோட நேரம், அது உருவாக்குற மீடியா கவனம், இது எல்லாமே ஒரு விதமான உளவியல் யுத்தத்தோட பகுதிகள். அதாவது உண்மையான நடவடிக்கை நீதிமன்றத்துல நடக்கிறத விட மக்கள் மனசுல நடக்குது. இந்த நிகழ்வுகளோட காலவரிசைய பாருங்க. தேர்தலுக்கு வெறும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடின்னு நடத்தப்படுற இந்த சோதனைகள் தற்செயலானவையா இல்ல வாக்காளர்களோட மனசுல ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை விதைக்க ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட உத்திகளா? இந்த பேட்டர்ன் ஒரு தெளிவான செய்தியை அனுப்புது. இந்த அழுத்தம் தேர்தல் நேரத்துல மட்டும் இல்ல, தேர்தல்களுக்கு இடையிலேயும் முக்கிய அமைச்சர்கள் அரசோட வருவாய் ஆதாரங்கள்னு குறிவைத்து அழுத்தம் தொடர்வதே இந்த சம்பவங்கள் காட்டுது. இது ஒரு தொடர்ச்சியான நெருக்கடி நிலை. மத்திய அமைப்புகளோட இந்த நடவடிக்கைகள் எந்தளவுக்கு போச்சுன்னா, உச்ச நீதிமன்றமே ஒரு கட்டத்துல தலையிட்டுச்சு. டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை எல்லா எல்லையும் தாண்டாங்க, கூட்டாட்சி தத்துவத்தை மீறாங்கன்னு நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரி, இது வரைக்கும் நாம பார்த்தது ஆளுநர், விசாரணை அமைப்புகள்னு சில வெளிப்படையான கருவிகள். ஆனா இந்த ஆட்டத்தோட விதிகளையே முடிவு பண்ற நடுவர்களையே பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நீதித்துறை நியமனங்கள். இது இன்னும் ஆழமான ஒரு ஆட்டம். நம்ம நாட்டுல நீதிபதிகளை யார் தேர்ந்தெடுக்கறாங்க தெரியுமா? அதுக்கு பேருதான் கொலீஜியம் அமைப்பு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலயும் உயர் நீதிமன்றங்கள்லயும் இருக்கிற மூத்த நீதிபதிகளே அடுத்த நீதிபதிகள் யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல, நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமா உருவான ஒரு அமைப்பு இது. இந்த செயல்முறைய கொஞ்சம் கவனமா பாருங்க. கொலீஜியம் ஒருத்தரை நீதிபதியா நியமிக்கலான்னு பேர பரிந்துரை பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கோப்பு மத்திய அரசோட சட்ட அமைச்சகத்துக்கு போகும். அவங்க பின்னணி சோதனைகள் நடத்துவாங்க. இங்கதான் அசல் விஷயம் இருக்கு. அவங்க அந்த கோப்பை எவ்வளவு நாள் வேணாலும் அவங்க கிட்டே வச்சுக்க முடியும். அதாவது எந்த நடவடிக்கையும் எடுக்காம ஒருத்தரை நியமிக்கிறத தடுக்க முடியும். இது ஒரு மறைமுகமான வீட்டு அதிகாரம் மாதிரி. நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு வழக்குல அரசாங்கம் ஒரு நீதிபதியோட கோப்ப ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுட்டாங்க. கடைசியில கொலீஜியமே அவங்களோட பரிந்துரைய மாத்தி அவர் ஒரு சின்ன உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. பாத்தீங்களா, இது ஒரு நியமனத்தை மட்டும் பாதிக்கல, காலப்போக்குல இது நீதித்துறையோட சுதந்திரத்தையே கேள்விக்குள்ளாக்கும். இந்த மாதிரி நியமனங்கள் ஏற்படுற தாமதத்தால வர நிஜமான பாதிப்பு என்ன தெரியுமா? இந்த என்ன பாருங்க.
4.5 கோடிக்கும் மேல. மே 2022 கணக்குப்படி இந்திய நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கிற வழக்குகளோட எண்ணிக்கை இது. நீதிபதிகள் பற்றாக்குறை இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்ப நாம டெல்லியோட சட்டக்கருவி பெட்டியில இருக்கிற கடைசி ஆயுதத்தை பத்தி பார்க்கலாம். பொதுநல வழக்குகள். கஷ்டப்படுறவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு நல்ல விஷயம் எப்படி ஒரு அரசியல் ஆயுதமா மாறுது. பொதுநல வழக்குகளோட நோக்கம் உண்மையிலே ரொம்ப நல்ல நோக்கம். யாருக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு நேரடியா போக வசதி இல்லையோ, யாருக்கெல்லாம் குரல் இல்லையோ அவங்களுக்காக வாதாட உருவானதுதான் இந்த பொதுநல வழக்கு. ஆனா இந்த நல்ல கருவி எப்படி தவறா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. பொது நலன்கிற பேர்ல சிலர் தங்களோட சொந்த வெறுப்புக்காகவோ இல்ல அரசியல் காரணங்களுக்காகவோ இத பயன்படுத்த முடியும்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டோட முக்கியமான கொள்கைகளான நீட் தேர்வு, மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டெல்லியில இருக்கிற வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்துல பொதுநல வழக்குகள் போட்டிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு மாநில அரசு தன்னோட கொள்கைகளை அமல்படுத்துறதுக்கு பதிலா நீதிமன்றத்துல போய் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு. இது நேரத்தையும் வளங்களையும் வீணடிக்குது. இதுவரை நாம தனித்தனியா பார்த்த விஷயங்களை இப்ப ஒன்னா சேர்த்து பாருங்க. ஆளுநர், மத்திய அமைப்புகள், நீதிபதி நியமனங்கள், பொதுநல வழக்குகள். இது எல்லாமே தனித்தனி பிரச்சனை இல்ல. எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சு ஒரு பெரிய செல்வாக்கு வலைய உருவாக்குது. இந்த வலை ஏன் இவ்வளவு இறுக்கமா பின்னப்பட்டு இருக்கு? அத புரிஞ்சுக்க நாம பணத்தை பத்தி பேசணும். எல்லா அரசியல் அதிகார போட்டிக்கும் பின்னாடி ஒரு கடுமையான பொருளாதார கணக்கு இருக்கு. இங்க பாருங்க, தமிழ்நாடு மத்திய அரசுக்கு வரி மூலமா கொடுக்கிற ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வர்றது வெறும் 29 பைசா தான். இந்த நிதி சார்பு நிலை மாநிலத்தை அரசியல் ரீதியா பலவீனமா மாத்துது. இப்ப உங்களுக்கு அந்த முழு படமும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கோ, ஒரு ஆளுநர் சட்டமன்றத்தை முடக்க முடியும், மத்திய அமைப்புகள் தண்டனை வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்லன்னு அரசியல் குழப்பத்தை உருவாக்க முடியும், சட்ட அமைச்சகம் நீதிபதி நியமனங்களை கட்டுப்படுத்தி நீதித்துறையில செல்வாக்கு செலுத்த முடியும், கடைசியா சட்ட அமைப்பையே பயன்படுத்தி எங்கிருந்தோ ஒரு மாநிலத்தோட கொள்கைகளை கேள்வி கேட்க முடியும். இது தனித்தனி தாக்குதல் இல்ல, இது ஒரு ஒருங்கிணைந்த அழுத்தம். அப்போ ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வருவோம். சட்டத்தோட ஆட்சிக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெல்லிசா ஆகி சட்டமே ஒரு அரசியல் கருவியா மாறும்போது நம்ம கூட்டாட்சி தத்துவத்தையும் ஒரு மாநிலத்தோட உரிமைகளையும் எது பாதுகாக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப நாம டெல்லியோட சட்டக்கருவி பெட்டியில இருக்கிற கடைசி ஆயுதத்தை பத்தி பார்க்கலாம். பொதுநல வழக்குகள். கஷ்டப்படுறவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு நல்ல விஷயம் எப்படி ஒரு அரசியல் ஆயுதமா மாறுது. உதாரணத்துக்கு,